அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஜுகேஷனும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஹை லெவல் விஷயம் இந்த பதிவுல இருக்கும். நான் இப்போ சமீப காலமா நிறைய வீடியோல சொல்லின்னு இருக்கேன். ஒரு கெட்ட விஷயம் உங்க ஜாதகத்துல இருந்தா உடனே கெட்டது நடந்துராது. பல கெட்ட விஷயங்கள் சேரணும். அதே மாதிரி ஒரே ஒரு நல்ல விஷயம் இருந்தா, ஒரே ஒரு யோகம் இருந்தா அது டக்குன்னு வேலை செஞ்சிடாது. அது கூட வேற சில அமைப்புகள் எல்லாம் சேரணும். அப்படி சேரும் போது ஒரு தோஷம் வேலை செய்யணும்னா 3க்கும் மேற்பட்ட தோஷம் இருக்கும் போதுதான் அந்த தோஷம் வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு நல்லது வேலை செய்யணும்னா 3க்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் அங்க இருக்கணும். அப்பதான் அது ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். நல்லதோ கெட்டதோ அப்பதான் வேலை செய்யும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான எஜுகேஷன் இந்த பதிவுல இருக்கு. இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 31 வயசு பையன் மாசம் 60 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல சம்பாதிச்சுன்னு இருக்கிறார். 60 lakhs. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தொழிலதிபர்கள், ஏன் பெரிய பெரிய டைரக்டரும் சரி, பெரிய பெரிய ப்ரொடியூசரும் சரி, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க கூட, பெரிய பெரிய தொழிலதிபர் கூட சம்பாதிக்காத ஒரு வேல்யூவை 31 வயசு பையன் சம்பாதிச்சுன்னு இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பிசினஸ் மேன் எனக்கு தெரியும். மாசம் 5 லட்சம் ரூபாய் கான்ஸ்டன்டா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். மாசம் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களே, பெட்ரோல் பங்க், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களே மாசம் 5 லட்சம் ரூபாய் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு 31 வயசு பையன் 31 வயசுல மாசம் 60 lakhs அவருக்கு சம்பளமும் கொடுக்குறாரு, அவரும் சம்பாதிக்கிறாரு. அவருடைய ஜாதகத்துல பர்மிஷன் எல்லாம் அவங்க வாங்கியாச்சு. அவங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாதகத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய வேத ஜோதிடத்துல என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்களோ எல்லாமே இதுல இருக்கும். 31 வயசு பையனுக்கு டக்குன்னு அவன் பிறந்து வளர்ந்த உடனே, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல, 40 வயசுக்கு மேலதான் பெரிய பணத்தை பார்ப்பாங்க, பெரிய ஒரு வேல்யூவை பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் ஜாதகம் ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். ஆனா இந்த பையனுக்கு 31 வயசுல இப்படி வேலை செஞ்சிருக்குன்னா, அப்ப இந்த பையனுக்கு 50 வயசுல எப்படி வேலை செய்யணும் மட்டும் பாருங்க. சரிங்களா? என்னெல்லாம் இருக்குது, எப்படி வேலை செஞ்சிருக்குது, ஒரு யோகம்னு இருந்தா அது கூட எத்தனை விஷயங்கள் சேரணும். அதே மாதிரி ஒரு அவயோகம். எத்தனையோ பேர் போன் பண்ணி, சார் எனக்கு 8ல சனி இருக்கு பயமா இருக்கு, எனக்கு 8ல செவ்வாய் இருக்கு பயமா இருக்கு, எனக்கு 8ல கேது இருக்கு பயமா இருக்குது, ஏதாவது தப்பு நடந்துருமா, எனக்கு ஆயுள் கம்மியாயிடுமா, எனக்கு டைவர்ஸ் ஆயிடுமான்லாம் கேக்குறீங்க. ஒரே ஒரு கிரக நிலை ஒரு ஆளை கவுத்து விட்டுறாது. அது யோகமா இருந்தாலும் சரி, அவயோகமா இருந்தாலும் சரி, ஒரு ஆளை கவுத்து விட்டுறாது. நெகட்டிவான பலன்கள் நடக்காது. 3ல இருந்து 5க்கு மேற்பட்ட கெட்டது ஒரு ஜாதகத்துல கம்பைன் ஆகி, ஒரே விஷயத்துல கம்பைன் ஆகி இருக்கும் போது அப்போ கெட்டது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி ஒரு யோகம் நடக்கணும்னா 3ல இருந்து 5க்கு மேற்பட்ட அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சேரும் போது அந்த நல்ல விஷயம் ஃபேண்டாஸ்டிக்கா நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தை போடுறேன், டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். 1994 ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி. ஓகேங்களா? மதுரையில பிறந்திருக்கிறாரு. 1:58 AM. தனுசு ராசி, 31 வயசு. சரிங்களா? இந்த ஜாதகம் இப்ப டிஸ்பிளே ஆகும். மகர லக்னம், ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி. மகர லக்னத்துக்கு 2ல செவ்வாய் சனி புதன், 2ல செவ்வாய் சனி புதன், 3ல சூரியன், 4ல சுக்கிரன், 5ல கேது, 10ல குரு, 11ல ராகு, 12ல சந்திரன். சரிங்களா? இதுதான் ஜாதகத்தோடைய கிரக அமைப்பு. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஜாதகம். இதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரு யோகம் இருக்கு, பெரிய ஒரு யோகம். அந்த யோகத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேரு மகாதன யோகம். நம்ம சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது எழுதின யோகம் மகாதன யோகம். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால், ஜாதக கட்டத்துல சேர்ந்திருந்தால் அதுக்கு பேரு மகாதன யோகம். 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறாங்க.
இந்த யோகம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். இந்த யோகம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு லக்னத்துக்கு ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்தால் மகாதன யோகம் கிரியேட் ஆகும். அது எந்த அந்த 3 கிரகங்கள்ன்றத நான் சொல்றேன். சரிங்களா? சோ மகர லக்னத்துக்கு மகாதன யோகத்தை கொடுக்க 2ஆம் அதிபதி வந்து சனி, 9ஆம் அதிபதி வந்து புதன், 11ஆம் அதிபதி வந்து செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இந்த சேர்க்கை இருக்குது பாத்தீங்களா, இது வந்து அந்த 2, 9, 11லயே நடக்கணும். சரி சார், எனக்கு வேற இடத்துல இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, 7ல இருக்கு, 4ல இருக்கு, யோகத்தை செய்யுமானா கண்டிப்பா செய்யும். ஆனா இதுல முதல் தரமான யோகம் என்பதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திலேயே இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருப்பது, 9ஆம் இடத்திலேயே இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருப்பது, 11ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருப்பது. இதுதான் முதல் தரமான மகாதன யோகம். சரிங்களா? அந்த யோகம் இந்த பையனுக்கு இருக்குது. எப்பவுமே ஒருத்தங்க வந்து பணத்தை பத்தி கேக்குறாங்க, தொழிலை பத்தி கேக்குறாங்க அப்படின்னா எடுத்த உடனே மகாதன யோகத்தையும் தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஸோ எடுத்த உடனே கிளீனா தெரியுது மகாதன யோகம். சரிங்களா? அந்த மகாதன யோகம் தனஸ்தானத்திலேயே இருக்குது. இன்னொன்னு, அது ஒரு பாயிண்ட். மகாதன யோகம் என்பது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், 2ஆம் அதிபதியே ஆட்சியா இருக்கிறார். 2ஆம் அதிபதியே ஆட்சியா இருக்கிறார். 9ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் நல்ல காசு கொடுப்பார். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நான் மகர லக்னத்துக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. 9ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் நல்ல காசு கொடுப்பார். 11ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் நல்ல காசு கொடுப்பார். 2ஆம் அதிபதி 11ல இருந்தாலும் நல்ல காசு கொடுப்பார். 11ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் நல்ல காசு கொடுப்பார். 2ஆம் அதிபதி 2ல இருந்தாலே காசு கொடுப்பார். 11ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் காசு கொடுப்பார். 9ஆம் அதிபதி 2ல இருந்தாலும் காசு கொடுப்பார். சப்போஸ் எனக்கு மகா தனயோகம் இல்ல சார், ஆனா 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 2 கிரகம் சேர்ந்து 2ல இருக்கிறாங்கன்னா உங்களுக்கும் நல்ல பலனை செய்யும். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ல இருக்கிறாங்க சார், அப்போ நல்ல பலனை செய்யும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து மகாதன யோகம் ஒரு பாயிண்ட். 2வது அந்த மகாதன யோகத்திலேயே அந்த முதல் தரமான யோகம் வந்து அங்க இருக்குது. சரிங்களா? அடுத்து சூரியன். ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமானது. சூரியன் உச்சத்துக்கு போயின்னு இருக்கிறார். இன்னும் 12 நாள்ல உச்சமாயிடுவார். ஒரு ஜாதகத்துல ஒரு சம்பவம் நடக்கணும்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். 3வது பாயிண்ட், சூரியன் உச்சத்தை நோக்கி போயின்னு இருக்கிறாரு. குருவோடைய வீட்டுல ஃபேண்டாஸ்டிக்கா இருப்பார். வெளிநாடு 8ஆம் மகர லக்னத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியவர் சூரியன். அவர் உச்சத்தை நோக்கி போயிருக்கிறாரு. நீர் ராசியான மீனத்துல இருக்கிறார், குருவோட ராசியில இருக்கிறார். அதனாலதான் அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறார். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் திரிகோணாதிபதிகள் சேரணும். எந்த ஒரு யோகமும் ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு மனிதருக்கு வேலை செய்யணும்னா திரிகோணாதிபதிகள் சேரணும். புதனும் சனியும் சேர்ந்திருந்து 2லயே லக்னாதிபதி வீட்டிலேயே சேர்ந்திருந்து, லக்னாதிபதியும் ஆட்சி பெற்று இருந்து, லக்னாதிபதி வீட்டிலேயே 9ஆம் அதிபதி இருந்து, சனியோட வீட்டிலேயே 9ஆம் அதிபதி இருந்து, இந்த சனி 3ஆம் பார்வையால சுக்கிரனை டச் பண்றார். 4வது பாயிண்ட், திரிகோணாதிபதிகள் சேருவது. சனி என்ன பண்றாரு? 3ஆம் பார்வையால சுக்கிரனை டச் பண்றார். நான் இப்ப கூட சமீபமா நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த 2 கிரகமும் சேர்ந்து பாக்குதுன்னு தான் அர்த்தம். 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த 3 கிரகங்கள் சேர்ந்து அந்த கிரகத்தை பாக்குதுன்னு அர்த்தம். அப்போ சனி, செவ்வாய், புதன் 3 பேரும் சேர்ந்து சுக்கிரனை பாக்குறாங்க. சரிங்களா? 4வது பாயிண்ட், திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகுறாங்க. சனி வந்து அவரோட கையை எடுத்துன்னு போய் சுக்கிரனை பிடிக்கிறார். அப்போ திரிகோணாதிபதி கனெக்ட் ஆகுறாங்க. 5வது பாயிண்ட், 2ஆம் இடத்தை குரு பாக்குறார். 2ஆம் இடத்தை குருவோட பார்வை கோடி நன்மையை செய்யும்னு சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பார்த்தா என்ன பண்ணுவாரு? கோடி நன்மையை செய்வார். 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, அது ஒரு பாயிண்ட். மகா தனயோகத்தை குரு பாக்குறாரு, அது ஒரு பாயிண்ட். 2ஆம் இடத்தை குரு பாக்குறது 5வது பாயிண்ட். மகாதன யோகம் காம்பினேஷனை குரு பாக்குறாரு, அப்போ மகாதன யோகம் ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். இது வந்து 6வது பாயிண்ட். ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் மேல குரு 10ல இருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சார் எனக்கு குரு 10ல இருக்காரு, எனக்கு வேலையே கிடைக்காதா, வேலை போயிடுமா, இப்படின்லாம் கேட்பாங்க. தவறு. குரு 10ல இருக்கிறதாலதான் இவர் வந்து ஒரு
பேங்க்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு வேலையில இருக்கிறார், பணம் சம்பந்தமான ஒரு வேலையில இருக்கிறார். சரிங்களா? எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய மகாதன யோகத்துக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பாயிண்ட் இந்த ஜாதகத்துல இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு. 11ஆம் இடத்துல ராகு பெரிய பாயிண்ட். மகாதன யோகத்துக்கு நெக்ஸ்ட் பாயிண்டே இதுதான். இதுக்கப்புறம் தான் எல்லாமே. ரைட்டுங்களா? இந்த சூரியன் உச்சமாவது, ரைட்டுங்களா, இந்த குரு சுக்கிரன் சேர்றது, சுக்கிரன் நல்லா இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கிறது, இந்த பாயிண்ட் எல்லாம் விட 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் மிகப்பெரிய தனவரவை கொடுப்பார். அதை இங்க தரார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாயிண்ட், 11ஆம் இடத்துல 10, 11ல கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லது. அதுவும் தனித்துவமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், பெரிய பாயிண்ட், நிறைய தனத்தை கொடுப்பார். சரிங்களா? 9வது பாயிண்ட் தனுசு ராசி. குருவோடைய ராசி லக்னத்துல பிறந்தவங்க இயற்கையாகவே நிறைய பேர், பெரும்பாலான மக்கள் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. குருவோடைய தனுசு ராசி, தனுசு லக்னம், மீன ராசி, மீன லக்னம், அல்லது உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்திருந்தால், அல்லது உங்களுடைய ஜாதகத்துல 10, 11ஆம் இடத்தில் குரு இருந்தால், அல்லது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தால், திரிகோணத்துல 1, 5, 9ல குரு இருந்தால், உங்க ஜாதகத்துல குரு பகவான் வலுப்பெற்ற நிலைமையில இருந்தாலே நல்ல பணம் வரும். அதுவும் தனுசு ராசி, தனுசு லக்னம், மீன ராசி, மீன லக்னம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பருமனா இருப்பாங்க. இந்த நகை கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, பெரிய பெரிய பிசினஸ் ரன் பண்ணின்னு இருக்கிறவங்க பாக்குறதுக்கே பெருசா இருப்பாங்க. நல்ல பெரிய விஐபி மாதிரி இருப்பாங்க. வெள்ளை வெள்ளைன்னு மேல சட்டையில இருந்து, பேண்ட்ல இருந்து, ஷூல இருந்து எல்லாமே வெள்ளையா இருக்கும். காரம் வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் போட்டுன்னு சுத்தின்னு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த குருவோடைய லக்னத்துல பிறந்தவங்க, இந்த குருவோடைய லக்னம் ராசியில பிறந்தவங்க நிறைய பிளைட்டை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டிராவல் பண்ணுவாங்க. டவுன் பஸ் மாதிரி பிளைட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒண்ணு தனுசு ராசி. சரிங்களா? ஓகே. அடுத்தது சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பது, சுக்கிரனும் குருவும் டைரக்டா பாத்துக்கிறது. இது இதுல ஒரு நெகட்டிவ் இருக்குது. இந்த ஜாதகத்துல என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அதுவும் சொல்றேன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது, குருவும் சுக்கிரனும் டைரக்டா பாத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகம், நிறைய பணத்தை கொடுக்கும். ஆனா திருமணஸ்தானத்துல பிரச்சனையை கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது பார்த்துக்கிறது திருமணஸ்தானத்திலையும் பிரச்சனையை கொடுக்கும், குழந்தை விஷயத்திலையும் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 2ல சனி செவ்வாய் இருப்பதும் திருமணஸ்தானத்துல பிரச்சனையை கொடுக்கும். சனி செவ்வாய் சேர்ந்து சுக்கிரனை பாக்குறது, சுக்கிரன் தனித்துவமா இருக்கணும். சனி செவ்வாய் சுக்கிரனை பார்க்க கூடாது. அப்போயும் திருமணஸ்தானத்துல பிரச்சனை இருக்கும். அவரோட பர்சனல் லைஃப்ல பத்தி நான் உள்ள போல, அதனால அவருடைய நல்ல விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துடலாம். சோ திருமணஸ்தானம் சனி செவ்வாய் இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் டைரக்டா பாத்துக்கிறாங்க, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, சுக்கிரனை சனி செவ்வாய் பாக்குறாங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கே பலன் எடுக்க தெரிஞ்சா எடுத்துக்கோங்க. திருமணஸ்தானத்தை பத்தி இந்த பணம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 10 பாயிண்ட் இருக்குது, 10 அமைப்புகள் இருக்கு. இந்த 10 பாயிண்ட்டும் சேரும் போதுதான் அவருக்கு மாசம் 60 lakhs கிட்ட இன்கம் கிடைக்குது. இது ஜஸ்ட் இவருடைய ஜாதகத்துக்கு ரொம்ப கம்மியான இன்கம். இன்னும் அவர் வளர 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 நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஒரு சம்பளம் ஏற்படும், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். எத்தனை பாயிண்ட் சேர்ந்து இருக்குது பாருங்க. 10 பாயிண்ட். மகாதன யோகம் ஒரு பக்கம், 11ல ராகு ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம், குரு 2ஆம் இடத்தை பாக்குறது ஒரு பக்கம், 11ஆம் அதிபதி 2ல இருக்கிறது ஒரு பக்கம், 9ஆம் அதிபதி 2ல இருக்கிறது ஒரு பக்கம், 2ஆம் அதிபதி ஆட்சியானது ஒரு பக்கம், சூரியன் உச்சத்தை நோக்கி போயின்னு இருக்கிறது ஒரு பக்கம், சுக்கிரன் ஸ்ட்ராங்கா 4ல இருக்கிறது ஒரு பக்கம், சுக்கிரனும் குருவும் பாத்துக்கிறது ஒரு பக்கம், குரு 2ஆம் இடத்தை பாக்குறது ஒரு பக்கம், மகாதன யோகத்தை குரு பாக்குறது ஒரு பக்கம். எல்லாமே தனம் சம்பந்தமா இருக்கும்போது எப்பவுமே ஒரு ஜாதகத்துல திருமணஸ்தானம் வீக்கா இருந்ததுன்னா அந்த திருமணத்தை சுத்தி எல்லா விஷயமே வீக்கா இருக்கும். தனஸ்தானம் வீக்கா இருந்ததுன்னா அந்த தனஸ்தானத்தை சுத்தி எல்லா விஷயமே வீக்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னா, வீடு வாங்கணும், நிறைய சொத்து வச்சுன்னு இருப்பாங்க, ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுன்னு இருப்பாங்க, அந்த பூமி சம்பந்தமான இடம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும், 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதை சுத்தி இருக்கிற எல்லா பாயிண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அதே மாதிரி ஒரு விஷயம் வீக்கா இருந்ததுன்னா அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் வீக்கா இருக்கும். 2ல செவ்வாய் இருக்கிறது வீக்கு, சனி இருக்கிறது வீக்கு, சனியும் செவ்வாயும் சுக்கிரனை பாக்குறது வீக்கு, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வீக்கு, குருவும் சுக்கிரனும் டைரக்டா பாத்துக்கிறது வீக். ஒரு விஷயம் வீக்குனா அது எல்லா விஷயமும் அங்க வீக்கா இருக்கு. ஒரு விஷயம் பாசிட்டிவா இருந்தா 10 விஷயங்கள் அந்த பாசிட்டிவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இவர் வெளிநாட்டுல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. ஒரு சூப்பரான ஒரு வேலையில இருக்கிறாரு. மாசம் அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 40 lakhs தராங்க இந்திய மதிப்புல. இவரு அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு 20 lakhs. மொத்தம் இன்னைக்கு டேட்ல 31 வயசுல இந்த இன்கம் இவருக்கு இருக்குது. இந்த ஏஜ்ல இந்த பையனுக்கு இந்த சம்பளம் அந்த நிறுவனம் கொடுக்குதுன்னா எவ்வளவு குவாலிட்டிஸ் இருந்தா கொடுக்கும். அப்போனா இந்த குவாலிட்டிஸ் வளர்ந்துட்டே போகும். 41 வயசுல எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, 51 வயசுல எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, 61 வயசுல எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ நம்ம சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் என்னெல்லாம் யோகங்கள், என்னெல்லாம் நல்ல விஷயங்கள், ஒரு தனஸ்தானத்துக்கு எதெல்லாம் முக்கியம்னு சொல்லி வச்சாங்களோ அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும் போது மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல சந்திரன் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதிக்குள்ள இருக்கிற சந்திரன், அவரும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 6, 8, 12ஆம் இடங்கள் மிகப்பெரிய தனத்தை கொடுக்கும். 6, 8, 12ஆம் இடங்கள் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும். அந்த அமைப்பும் இந்த ஜாதகத்துல இருக்குது. சரிங்களா? சோ ஒரு விஷயம், இப்ப மகாதன யோகம் மட்டும் இருந்து வேற எதுவுமே இல்லைன்னா பெரிய லெவல்ல வேலை செய்யாது. ஆனாலும் அந்த மகாதன யோகத்துக்கு வேல்யூ இருக்குது, வேலை செய்யும். 2ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்னா அது நல்லது, அவர் சம்பாதிப்பாரு. ஓகேங்களா? 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிறாருன்னா அது நல்லது, அவரு சம்பாதிப்பாரு, நல்ல பணத்தை சம்பாதிப்பாரு. எல்லாமே சேரும் போது ஒரு 4 பாயிண்ட் சேர்ந்து இருக்குதுன்னு வைங்களேன், அந்த விஷயம் சூப்பரா வேலை செய்யும். ஒரு 5 பாயிண்ட், 6 பாயிண்ட், 7 பாயிண்ட், 10 பாயிண்ட், ஒரு ஜாதகத்துல 15 பாயிண்ட் இருக்கும் ஒரே இடத்துல. 15 நல்ல விஷயம் இருக்கும். ஒரே ஸ்தானத்தை 15 பாயிண்ட் பலப்படுத்தும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த மிகப்பெரிய கிரெடிட்டை அவர் அனுபவிப்பார். ரைட்டுங்களா? இதுல தனுசு ராசியும் முக்கியமா பிளே பண்ணுது. குருவோடைய ராசி மிகப்பெரிய தனத்தை பிளே பண்ணுது. அந்த ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார். ராசிக்கு ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு மிகப்பெரிய நன்மையை செய்வார். ராசிக்கு 12ல இருக்கிறார். லக்னத்துக்கு 11ல இருக்கிறார். சோ இத்தனை விஷயங்கள் இந்த ஜாதகத்துல இருக்குது. சூப்பரா வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்க ஜாதகத்திலயும் ஒரே ஒரு கெட்டது நெகட்டிவா இருக்குது பார்த்தா அந்த கெட்டது நடந்துரும் நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு நல்லது வச்சு அது நல்லது நடந்துரும் நினைச்சிடாதுங்க. மல்டிபிள் விஷயங்கள் சேரும் போது, ஒன்றுக்கு மேற்பட்ட கெட்ட விஷயங்கள், 4 கெட்ட விஷயங்கள் சேரும் போதுதான் அந்த கெட்டது நடக்கும். 4 நல்ல விஷயங்கள் சேரும் போது டெஃபினட்டா அங்க ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகத்துல இந்த மகா தனயோகம் நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.